18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. அப்படியே புயல் எல்லா ஏரியாவிலையும் அப்படியே புரட்டி போடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுப்போம், இல்லைன்னா இல்லாததையும் சேர்த்து கொடுப்போம். பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் உங்கள் வேலை. வாங்க நம்ம தர்பாருக்குள்ளே தடன்னு போவோம். இப்போ நம்ம செம சினிமாக்குள்ளே போகிறோம். ஊப்பியில் ஒரு புலி, அதாவதுங்க சிறுத்தை புலி பயங்கரமாக டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆசாமி என்ன பண்ணிருக்காரு, அப்படியே நோட் பண்ணிட்டு இருந்திருக்கார். ஆகா, ஆடு அனாமத்தா கிடக்கேன்னு உள்ள போனா கடைசியில் புலிக்கு பதிலாக இவர் மாட்டிக்கிட்டார். புலி மாட்டிக்கிருச்சுன்னு கம்புகத்தியோட போனா மனுஷன் உட்காந்து இப்படி உட்காந்துருக்காருங்க. திருடுறதுக்கு ஒரு வரைமுறையே இல்லையா? அப்படியே சென்னையில் பாருங்க, வாகனம் ஓட்டுற எல்லாருக்கும் ஒரு முட்டையை கையில் கொடுத்துருக்குறாங்க. அடேங்கப்பா, உத்தரப்பிரதேசத்திற்கு இப்படி ஒரு மாணவரா அப்படின்னு நாம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு தம்பி 12ஆம் தான் படிக்க. அப்படி அந்த தம்பி 25,000 ரூபாய் செலவில் ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்கார். இப்போ நாம நேரா கவுண்டருக்குள்ள போறோம். நயினார் அண்ணாச்சி விடாத மழையிலும் விடாத புயல்லையும் அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. மதிப்புக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களை சந்தித்து விட்டு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார். அப்போ யார் அனுப்பிவிட்டாங்க? முதலமைச்சர் சொல்லி மதிப்புக்குரிய சேகர் பாபு அவர்கள் பார்த்து அவர்கள் தாவேக்கால் போய் சந்திச்சிருக்காங்க. அப்போ அதில் சொல்றது, அமைச்சர் சொல்றது எந்த வகையில் பொருத்தமாக இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருங்க. அதிமுகவில் சலசல கலகல பலபல அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தன்னால் மீண்டும் மேலாக்க வரும். இப்போ அப்படி தான் ஒரு சலசலப்பு நடந்திருக்கு. தன்னால் மீண்டும் வந்துரும்னு சொல்கிறாரு. நான் இப்போ உங்களுக்கு அதிமுக வரலாறு சொன்னேன். 72, 77, 80, பிறகு 84 புரட்சித்தில் எம்ஜிஆருடைய மறைவு, அம்மாவுடைய மறைவு, எல்லா காலகட்டத்திலும் ஒரு ஷேக் இருக்கும். அண்ணாச்சி ஒரு ஷேக் பண்ணி தான் அது மீண்டும் வரும். அப்படியான ஒரு காலகட்டம் இப்போ மீண்டும் 2026 மீண்டும் அப்போ அப்படிதான் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம அண்ணாச்சி சொல்லியிருக்காங்க. நயினார் அண்ணாச்சி என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் சேர்ந்தது தவறான முடிவு. ஆண்ட கட்சியில தானே அமைச்சராக இருந்தார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஆண்ட கட்சியில தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆண்ட கட்சியில தானே மாவட்ட செயலாளராக, அமைப்பு செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக இருந்தது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஆண்ட கட்சியில் இருந்துட்டு இப்பொழுது அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த வகையில் அது நியாயமாக இருக்கும்? என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் கட்சியினுடைய கருத்து கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு என்பது தவறான முடிவு. மு.க. ஸ்டாலின் அவர்களையும் தளபதியும் சொல்றாங்க, இந்த பக்கம் தாவேகா தலைவரையும் தளபதிங்கிறாங்க. யாருதான் உண்மையான தளபதி? தளபதிக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்கன்னு கேட்டோம். உண்மையிலேயே நாட்டுக்காக ராணுவத்தில் உழைத்து நாட்டை காக்கின்றவர்கள் தான் நம் நாட்டின் உண்மையான தளபதி. அவங்க
அவர்கள் எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாட்டின் எல்லையில் இருந்து நம்மளுடைய நாட்டை காப்பவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள், வேற யாரும் கிடையாது. அவ்வளவு சுலபமாலாம் விட்டுட்டு அதெல்லாம் தாண்டி போக மாட்டேன், கண்டிப்பா பலன் கிடைக்கும், போராடி ஜெயிப்பேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு சவால் விட்டுருக்கா. என் வியர்வை, நான் சிந்திய வியர்வை, அந்த வியர்வையை வீணாக விடக்கூடாது. அதனாலே அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது. எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். ஆனா கடைசியில ஜெயிக்கிறது இந்த ராமதாஸ் தான். ஏன்னா நான் அவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கேங்க. சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான், வெல்லுவான். இவனை தோற்கடிக்க, ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது. தேர்தல் கமிஷனுக்கு உண்மையை சொன்னாலும் புரிய மாட்டாங்குது. பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள். பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிடுது. அதனாலே இதையெல்லாம் நம் மக்கள், தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள். அதனாலே சொல்லுகிறேன், இனி வெல்லப்போவது, அதாவது ஜெயிக்க போவது ராமதாஸ் தான். செங்கோட்டையன் ஐயா தாவேக்கால போய் டமேர் விழுந்துட்டாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தான் கேட்டோம். அண்ணன் பதில அசராம பாருங்க. என்னையும் போது பார்த்தேன், நீங்க எப்படி பார்த்தீங்க? என்னையும் போது பார்த்தீங்கல்ல, அப்படி நான் பார்த்தேன். ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்து. நம்ம அதை ஒன்றும் கருத்து இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை வலுப்படுத்தி தான் போராடும். அதுல போய் கூட்டணி வைக்காதீங்க. என்னைய சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல, தனிச்சு போட்டு அதை தான் நான் சொல்ல முடியும். நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்ல 8 கோடி மக்களோடு, மக்களை நம்பி. முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையா நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையா நேசிக்கிறேன். என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானதில்லை, என்னுடைய தோல்விங்கிறது என்னுடைய இல்லை. அதனால அதில் போய் பேச்சு கிடையாது. நான் என் கால்களை நம்பிதான் என் பயணம், புரியுதா? அதனால அதை போய் பேசிட்டு வேண்டியது தேவையில்லை. மற்றவர்கள் முடிவுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. என் முடிவு கூட்டணி வைக்கணும். அப்படியே இந்த பக்கம் கேள்வியை தூக்கிட்டு போய் திருமானன் கொடுத்த உடனே திருமானன் சொல்றாரு, திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே ஒரு மூத்த தலைவர். அவர் அதிமுகவை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருப்பது அந்த கட்சிக்கு உகந்ததல்ல என்கிற கருத்தை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அவர் தாவேக்காவை தேர்வு செய்தது அவருடைய கருத்து, அவருடைய முடிவு. அதிலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதிமுகவை இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளியதில் பாஜகவுக்கு ஒரு பங்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். பாஜகவினரால் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லையா? எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடுகிற பாஜக இந்த பிரச்சனையில் ஏன் வெளிப்படையாக தலையிடவில்லை அல்லது அவர்களை சேர்த்து வைக்க முயற்சிக்கவில்லை? அதிமுகவை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க அவர்கள் ஏன் விரும்பவில்லை? அதிமுகவில் இப்படி ஒரு பலவீனம் ஏற்படுவதை பாஜக ஏன் வேடிக்கை பார்க்கிறது? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. எனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறியதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை மட்டும்தான் காரணமா, அல்லது பாஜகவின் சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறேன். வர்ற 2026 நாங்க ஜெயிக்கிறோம், சட்டமன்றத்தில் அப்படியே செங்கோலை கொண்டு வந்து நடுறோம், பிரதமரை கூட்டி யாரும் அப்படியே விழாவை சும்மா தூள் கிளப்புறோம் அப்படின்னு ரா போட்டு ரகசியமா இல்லாம பப்ளிக்கா பேசுறாங்க. 2026 முதல் வெற்றி விழாவை இந்த கும்பகோணத்தில் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, குளத்தில் பட்டை இலையோடு தாமரை மலரும்,
2026 இரட்டை இலையோடு தாமரை வளரும். 2026 சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். உதயநிதிக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன். செங்கல்லை வைத்து நீங்கள் வெற்றி பெற்றேன் என்று சொல்கிறீர்கள். உங்களுக்கு செங்கல், எங்களுக்கு செங்கோல். நாங்கள் வெற்றி பெற்ற பின்பு 2026 சட்டமன்றத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கூட்டி வந்து செங்கோலை நிறுவி வெற்றியை கொண்டாடுவோம் என்று சொல்லி அமைகிறேன். தரையில உட்காந்து சாப்பிட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி வானத்துல பறந்த மாதிரியே சாப்பிடலாம்னு சொல்லி இந்த கிரேனை வச்சு தூக்கி இந்த ஸ்கை டைனிங்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அதுல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் நல்லா தான் போயிருக்கு. திடீர்னு பார்த்தா தொழில்நுட்ப கோளாறு, இறங்க முடியல. அப்புறம் பாருங்க, நாம இப்போ இந்த இடப்பற்றாக்குறை பெரிய பற்றாக்குறையா இருக்குதுங்க. அதுவும் இந்த வண்டியை வீட்டில் 1க்கு 4 வாங்கி வச்சுடுறோம். வண்டியை வீட்டுக்குள்ளே விட முடியல, ரோட்டு சைடே விடுறோம், பார்க்கிங்னு சொல்லிட்டு அப்படியே விடுறோம். இதை ஒரு கும்பல் அப்படியே நோட்டம் போட்டு சடக்கு சடக்குன்னு தள்ளிட்டு போயிடுது. அதாவதுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊப்பியில் சயின்ஸ் விஷயமா கண்டுபிடிச்சது, அப்புறம் வரதட்சணை வாங்கலை, அப்படி இப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே ஒருத்தர் நானும் ஒன்று பண்ணியிருக்கேன்கார். என்னென்னா, நகை வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கார். கண்ணை பறிச்சிருக்கு, சடக்குன்னு ஒரு 3 செயினை தூக்கிட்டு ஓடியே விட்டார். அப்புறமேட்டு பார்த்தா அவர் களவாங்க வந்திருக்காரா. அப்புறம் சிசிடிவியை பார்த்து விரட்டி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை இருக்கும், அப்புறம் ஒரு 2 பைதா மட்டும் போகிற மாதிரி பாதை இருக்கும். இதில் ஆக்சிடென்ட் நடந்ததா இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் இப்போ பாருங்கள், 40 அடிக்கு ரோடு இருக்குது, சர்ன்னு போகிறாங்க, எதுக்கு மோதிருந்தாங்க. இப்படி தான் 2 ஸ்கூட்டர் வண்டியில் ஓனவங்க மோதிருக்காங்க, ஒரு டீச்சர் இறந்து போனாங்களாம். இது வரைக்கும் பார்த்த தர்பாரில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க, பிடிக்காதெல்லாம் தூக்கி எடுத்து தூர போட்டுருங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த புயல் சம்பந்தமாக ஏதாவது எச்சரிக்கை கொடுத்தாங்க, ஒரு விழிப்புணர்வை கொடுத்தாங்கன்னா கொஞ்சமாச்சும் ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் செவனேன்னு அப்படி போக்கு சித்தம் போக்கு செவம் போக்குன்னு இருக்கப்படாது, சரிங்களா? மழையில் நனைகிறது நல்லா தான் இருக்கும், ஆனால் சளி பிடிச்சி காய்ச்சல் வந்தால் என்ன ஆகணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த தர்பாரில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா.